Class 4 Hindi, New NCERT syllabus, Veena bookனுடைய lesson 8. லெசனோட பேரு ஓணம் கே ரங். ஓணம் அப்படின்றது கேரளாவில் செலிப்ரேட் கூட இந்த மலையாளிஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஓணம் கே ரங், த கலர் ஆஃப் ஓணம் அப்படின்றது நம்ம லெசனுடைய பேர். இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓணம் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹாப்பியாக அந்த பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓணம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். यह चित्र ओणम के त्योहार पर आयोजित नौका दौड़ का है. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர் ஓணம் கே தியோஹார், அதாவது ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ ஆயோஜித் நௌகா தௌட், அதாவது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு போட் ரேஸுக்கான பிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரள் ராஜ்ய கா ஏக் ஸ்தான் ஹே ஆரன்முலா. கேரள் ராஜ்யத்தினுடைய கேரள் ஸ்டேட்டினுடைய ஒரு பிளேஸ் தான் ஆரன்முலா அப்படின்ற ஒரு ஸ்டேட். ओणम के त्योहार पर यहाँ नौका दौड़ आयोजित की जाता है. இந்த ஆரன்முலால ஓணமுடைய ஃபெஸ்டிவல் அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த போட் ரேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. नावों के इस प्रतियोगिता को देखने के लिए हजारों लोग एकत्रित होकर आनंद लेते हैं. नावों की इस प्रतियोगिता बोट कॉम्पिटिशन, இந்த போட் காம்படிஷனை பார்க்கறதுக்காக देखने के लिए हजारों लोग, thousands of people एकत्रित होकर அந்த இடத்துல கேதர் ஆகி ஆனந்த் लेते हैं, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. அந்த போட் காம்படிஷனை பார்க்கறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. नौका दौड़ के साथ साथ ओणम के और भी बहुत से आकर्षण है. இந்த நௌகா தௌடு மட்டும் கிடையாது, இந்த போட் ரேஸ் மட்டும் கிடையாது, அது கூட ஓணம் கே और भी बहुत से आकर्षण है. ஓணம்ல இன்னும் நிறைய அட்ராக்டிவ் திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆயே ஓணம் கே ரங்கோं का आनंद लेते हैं. வாங்க இந்த ஓணம் உடைய கலர்ஸ்ல இருந்து நம்ம ஹாப்பினஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கலர்ஸ் அப்படின்னு அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, ஓணம் ஃபெஸ்டிவலை பத்தின அந்த விஷயத்துல இருக்கிற நிறைய விஷயத்தை பத்தி நம்ம கேட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரங்கு பிரங்கி ஃபூல் சுனே ஹம் ரங்கு பிரங்கி ஃபூல் சுனே. என்ன சொல்றாங்க, கலர்ஃபுல்லான பூக்களை நாங்க எடுத்தோம், கலர்ஃபுல்லான பூக்களை நாங்க எடுத்தோம்னு சொல்றாங்க. அப்போ ஓணம் ஃபெஸ்டிவலும் பூக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது என்னன்றதை பார்க்கலாம். सुबह सुबह बच्चे नहा धोकर हाथ में ठोकरी लिए लाल पीले सफेद फूल तोड़ने के लिए बाग बगीचों में निकल पड़े. சுபஹ சுபஹ பச்சே. ஸோ ஏர்லி மார்னிங்கில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நஹா தோக்கர், நல்லா குளிச்சுட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹாத்மே டோக்கரிலேயே கையில் ஒரு பேஸ்கெட்டை எடுத்துட்டு லால் பீலே சஃபேத், ரெட் எல்லோ ஒயிட் அந்த மாதிரி நிறைய கலராக இருக்கிற பூக்களை தோடனே கேலியே பறிக்கிறதுக்காக பாக் பகீச்சோமே நிக்கல் படி, அங்கே இருக்கிற கார்டன்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்து பூ பறிக்கிறதுக்காக போகிறாங்க. सूर्योदय होते ही बच्चों ने अपने अपने घर के आंगन को गोबर से लीपा और फिर आंगन में फूकलम फूलों की रंगोली बनाई. सूर्योदय होते ही, அதாவது சன் ரைஸ் ஆகும் போதே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பனே அப்பனே கர்க்கே ஆங்கன், ஆங்கன்னா கோர்ட்யார்ட், வீட்டினுடைய முற்றம்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய வராண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம், அந்த கேட்டுக்கும் நம்மளுடைய வீட்டு வாசலுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்த ஆங்கன்னு சொல்றாங்க. இப்போ குழந்தைங்க என்ன பண்றாங்க, கர்க்கே ஆங்கனுக்கோ கோபர் சே லீப்பா. கோபர் அப்படின்னா கவுடங், இந்த மாட்டினுடைய சாணம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்பவும் மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு இது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ஃபுல்லாக அவங்க வீட்டு வாசலில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அவர் ஃபிர் ஆங்கன்மே பூக்கலம், பூக்கலம்ன்றது ஃபூலோங்கி ரங்கோலி, அதை பூ வச்சு கோலம் போடுறாங்க, அந்த ரங்கோலி போடுறாங்க இல்லையா, பூ வச்சு போடுறப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோலம் போடுறாங்க. இசிக்கே சாத்து கேரள் மே ஓணம் கா தியோஹார் ஷுரு ஹோ கயா. ஸோ இதில் இருந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓணம் அப்படின்ற ஃபெஸ்டிவலோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், அந்த பூ கோலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண பாருங்க, वर्षा के बादल चढ़ते ही ठंडी ठंडी तेज हवाएं थम जाती है. ஸோ இது என்ன மாதிரியான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, वर्षा के बादल चढ़ते ही, அதாவது மழை பெய்து ஓஞ்சிடுச்சு இப்போ. ஸோ वर्षा के बादल அப்படின்னா அந்த பிளாக் கிளவுட்ஸ் கிடையாது, மழை வரக்கூடிய மேகம் கிடையாது, கிளியர் ஆயிடுச்சு. ஹி ठंडी ठंडी तेज हवाएं, ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, சில்லுன்னு வரக்கூடிய அந்த காற்று இருக்கு, தம் ஜாதி, அதுவுமே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ மழை பெய்யும் போது வரக்கூடிய அந்த மேகமும் கிடையாது, சில்லுன்னு வரக்கூடிய அந்த காற்றும் இருக்கும் இல்லையா, அதுவும் கிடையாது, எல்லாமே ஸ்டாப் ஆகி
और केरल का प्राकृतिक सौंदर्य निखर उठता है. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவோட ரொம்ப அந்த அழகான அந்த விஷயம். ஸோ மழையா இருக்கும் போது நம்மளால அதை பார்க்க முடியாது இல்லையா? இப்போ இது எல்லாமே ஸ்டாப் ஆனதுனால கேரளாவினுடைய பிராகிருத்திக் சௌந்தர்யம், அந்த நேச்சருடைய பியூட்டி நிக்கர் உடுத்தா है. அது ரொம்ப பிரைட்டா இப்போ தெரியுது. பூர்வ திசாமே சஹிய பர்வத். சஹிய பர்வத் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். சஹ்யாத்ரி மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. சஹ்யாத்ரி மவுண்டெயின் ரேஞ்ச் நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சஹ்ய பர்வத் கொடுத்துருக்காங்க. पूर्व दिशा में अதாவது ஈஸ்டர்ன் சைடில் சஹ்ய பர்வத் के पीछे से जब सूरज निकलता है. ஸோ அந்த மலைக்கு பின்னாடி இருந்து எப்போ அந்த சன் ரைஸ் ஆகுதோ तो पश्चिमी तट पर समुद्र की लहरों चमकने लगती है. இப்போ என்ன ஆகுதுன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரத்தில் இருக்க அந்த வேவ்ஸ் எல்லாம் ஷைனிங்காக தெரிய ஆரம்பிக்குது. அவர் சமுத்திர தட்டுக்கு ரேத் கே கண் தமக்னே லக்தி है. அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த மணல் வந்து தமக்னே லக்தி है. அப்படி வந்து ஒரு स्पार्कलिंग धमकने लगती है. हल्की हल्की ब्यार के चौकों से नारियल के पेड़ों के पत्ते लहलहाना लगते हैं. हल्की हल्की ब्यार இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரீஸ் வந்து வீசுது இல்லையா? பியார் கே சோங்கோ சே அந்த வீசுது இல்லையா, அந்த காற்றுனால நாரியல் கே பேடும், நிறைய அந்த கோகோனட் ட்ரீஸ் இருக்கு அந்த கோஸ்டல் ஏரியாவை சுற்றி. அந்த லீவ்ஸ் என்ன ஆகுது, அந்த பத்தை என்ன ஆகுதுன்னா லஹல்ஹானே லக்தே அப்படியே ஸ்வே ஆகுது, காத்துல வீசுது. नदी का निर्मल और स्वच्छ जल वातावरण को सुंदर बना देते हैं. அந்த நதியினுடைய கிளீன் அண்ட் கிளியர் வாட்டர் என்ன ஆகுதுன்னா வாதாவரன், அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகாக்குது. तरह तरह के चहचहाते पक्षी. இப்போ பார்த்தீங்கன்னா விதம் விதமான அந்த சிர்பிங் சவுண்ட்ஸ். சிர்பிங் அப்படின்னா பேர்டுடைய சவுண்டை சொல்லுவோம். அந்த சிர்பிங் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸு ஆஸ்மான் மே உடுத்தே ஹுயே அட்கேலியா கர்த்தே ஹம். ஸோ இந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, சிர்ப் பண்ணிக்கிட்டே அப்படியே அப்படியே மேலே ஃப்ளை பண்ணுது இல்லையா, ஸ்கையில் வந்து ஃப்ளை பண்ணுது. ஃப்ளை பண்ணுறது வந்து அட்கேலியா கர்த்தே ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக அதுங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத இந்த இதில் மீன் பண்ணுறாங்க. रंग बिरंगी तितलियां खिले फूलों पर मडराती दिखाई देते हैं. அதே மாதிரி கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் என்ன பண்ணுதுன்னா கிளே ஃபூலம் பூத்துட்டு இருக்க அந்த பூக்கு மேல मडराती दिखाई देती है. அது ஹோவரிங் பண்ணிட்டு இருக்கு, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ऐसा लगता है मानो प्रकृति केरल वासियों के महोत्सव ओणम के स्वागत की பூரி தயாரி கர் சுக்கி ஹே. இது எப்படி இருக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குன்னா மானோ ஆஸ் இஃப் பிரகிருதி, இந்த நேச்சரே வந்து கேரள் வாசியோங்கி மகோத்சவ், கேரள் பீப்புளினுடைய, கேரளா மக்களினுடைய மகோத்சவ் ஓணம், பெரிய உற்சவமான பெரிய ஃபெஸ்டிவலான அந்த ஓணம்க்கு ஸ்வாகத்துக்கு, அந்த ஓணமை வெல்கம் பண்ணுறதுக்கு பூரி தயாரி கர்ச்சுக்கி ஹே. ரொம்ப எல்லாமே ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்குது. நேச்சர் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ அந்த நேச்சரை பார்க்கறதுக்கு. கிசான் உபஜ் காட் சுக்கே ஹே और खलिहानों में धान भरे हैं. கிசான் ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உபஜ் காட் சுக்கே ஹே, அதாவது அவங்களுடைய அந்த விளைச்சல், உபஜ்னா அந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க பண்ண அந்த விளைஞ்ச அந்த கிராப்ஸ் எல்லாம் காட் சுக்கே ஹே, ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிராப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் கலிஹானம் பான்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நெற்கதிர்கள்லாம் சேர்த்து வைக்கிற அந்த இடத்த வந்து பான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கலிஹானோமே தான் பரேஹே, ஃபுல் அண்ட் ஃபுல் பேடி அண்ட் கிரெயின்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. இப்போ கேரளாவே ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது நேச்சுரலாக பார்க்கும்போது. कहा जाता है कि ओणम का त्योहार एक पौराणिक कथा पर आधारित है. ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஓணம்னுடைய ஃபெஸ்டிவல் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி ஒன்று இருக்குது, ஒரு மித் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேரளா ஃபெஸ்டிவலான ஓணமை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பௌராணிக் கதா அப்படின்னா ஸோ ஒரு வழி வழியாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. ஸோ அந்த கதையை பேஸ் பண்ணி தான் அந்த ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன கதை பாருங்கள். प्राचीन काल में महाबली नाम के एक राजा थे जो केरल पर शासन करते थे. ஸோ ஏன்ஷியன் டைம்ஸில் மகாபலி அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவர் வந்து கேரளாவை ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. उनका राज्य पृथ्वी स्वर्ग और पाताल लोक तक फैला हुआ है. அவருடைய ராஜ்யமோட கிங்டம் எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த், ஹெவன் அண்ட் பாத்தால், அண்டர் வேர்ல்டு, இந்த மூன்று உலகத்தையுமே ஆள்ற அளவுக்கு இருந்தது அவருடைய அந்த ரூல். மகாபலி கே ராஜ் மே லோக் பூரி தரஹ பிரசன்ன தே. அவருடைய அந்த கிங்டம்ல பீப்புள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, அவரோட ரூல்ல பீப்புள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்பவும் ஹாப்பியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க.
एक दिन महाविष्णु वामन का रूप धारण करके राजा महाबली के पास पहुंचे और 3 पग भूमि की याचना की. இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிற அந்த சமயத்துல மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, வாமன் கா ரூப, வாமன ரூபம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதா வாமன ரூபம் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ட்டா இருக்கிற அந்த ரூபம் எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி அந்த ஒரு ரூபத்தை எடுத்துக்க, அந்த ஃபார்ம் எடுத்துக்கிறாரு. அந்த ஃபார்ம்ல ராஜா மகாபலி கே பாஸ் பहुंचे, ராஜா மகாபலி கிட்ட வராரு. வந்து 3 பக் பூமிக்கு யாச்சனாக்கி, அதாவது 3 ஸ்டெப்பு தான், எனக்கு 3 ஸ்டெப்புக்கு லேண்டு கொடுங்க, நான் 3 கால் வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு லேண்டு கொடுங்கன்னு சொல்றாரு. याचना की, रिक्वेस्ट பண்ணி கேக்குறாரு. महाबली ने इस तुच्छ दान की तुरंत स्वीकृति दे दी. மகாபலி என்ன பண்ணாரு, துச்ச தானம், அதாவது ரொம்ப கம்மியான விஷயம் தானே, 3 அடி இடம் தானே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மகாவிஷ்ணுனே துச்ச தானிக்கு, இந்த ரொம்ப சாதாரணமான ஒரு தானம் தான் சொல்லிட்டு तुरंत स्वीकृति दे दी, उड़ने एक्सेप्ट பண்ணிக்கிறாரு. महाविष्णु ने तत्काल अपना वामन रूप त्याग दिया और त्रिविक्रम बनकर ब्रह्मांड तक फैल गया. இப்போ என்ன பண்றாரு இந்த மகாவிஷ்ணு, தத்துக்கால் இமீடியட்டா அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய இந்த வாமன ரூபத்துல இருந்து அந்த ரூபத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு த்ரிவிக்ரம அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய உருவம், த்ரிவிக்ரம பன்கர் ब्रह्मांड तक फैल गया, यूनिवर्स वरिको हाइट आइटार. उन्होंने 2 पंगों से स्वर्ग भूमि, ஒரு அடியில வந்து ஸ்வர்கத்தையும் ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து பூமியும் அவர் பாதாளுக்கோ நாப்லியா. ஸோ இந்த 2 அடியில அவர் என்ன பண்றாரு, ஸ்வர்கத்தையும் பூமியும் பாதாளையும் மெஷர் பண்ணிடுறாரு. 2 அடியில இது எல்லாத்தையுமே வச்சிடுறாரு. और उनके तीसरा पंख रखने के लिए कोई जगह शेष नहीं बची. இப்போ என்ன ஆச்சு, ஸ்வர்கமும் போயிடுச்சு, பூமியும் போயிடுச்சு, பாதாளமும் போயிடுச்சு, 3 உலகமும் இப்போ 2 அடியில கவர் பண்ணிட்டார். இப்போ அவருடைய 3வது அடி வைக்கிறதுக்கு உன்கா தீஸ்ரா ரக்னே கே லியே கோயி ஜகக் ஷேஷ் நஹி பச்சி, இப்போ எந்த பிளேஸும் இல்லை, ரிமைனிங் எந்த பிளேஸும் அங்கே லெஃப்ட் ஓவரா இல்லை. इस पर उन्होंने महाबली की ओर प्रश्नात्मक दृष्टि से देखा तो महाबली ने महाविष्णु का तीसरा पग रखने के लिए अपना सिर झुका दिया. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ் பர் உன்ஹோனே 2 அடி ஸ்டெப்ஸ் வச்சுட்டு மகாபலி கி ஓர், அந்த ராஜா பக்கமா பாக்குறாரு. எப்படி பாக்குறாருன்னா, பிரச்சனாத்மக திருஷ்டியோட குவெஸ்டின் பண்றாரு. எங்க எனக்கு 3 அடி நிலம் தரேன்னு சொன்னியே, எங்க என்னோட 3வது அடி அப்படின்ற மாதிரி ஒரு குவெஸ்டின் பண்ற மாதிரி பாக்குறாரு. உடனே மகாபலி ராஜா என்ன பண்றாரு, மகாபலி ने महाविष्णु का तीसरा पग रखने के लिए, அந்த 3வது அடி வைக்கிறதுக்கு अपना सिर झुका दिया, அவருடைய தலையை வணங்கி காட்டுறாரு. என்னோட தலைமையில நீங்க 3வது அடி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தலை வணங்கி காட்டுறாரு महाबली राजा. महाबली ने इस व्यवहार से प्रसन्न होकर महाविष्णु ने महाबली को पाताल लोक का राज्य सौंप दिया. மகாபலி का इस व्यवहार, ஸோ இந்த மாதிரி பண்றாரு இல்லையா, இந்த பிஹேவியரை பார்த்து மகாவிஷ்ணு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. प्रसन्न होकर महाविष्णु ने महाबली को पाताल लोक का, இந்த அண்டர் வேர்ல்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை, அந்த கிங்டமை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. இனிமே நீ இந்த கிங்டமை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்டமை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. महाबली ने पाताल जाने के पहले एक याचना की. ஸோ மகாபலி என்ன பண்றாரு, இந்த பாதாள லோகத்துக்கு நான் போறேன், நீங்க சொல்ற மாதிரி நான் போறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. कि அது என்னன்னு பாத்தீங்கன்னா, वर्ष में केवल एक बार उन्हें अपनी प्रजा से मिलने के लिए धरती पर आने की अनुमति दी जाए. सो அது என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு நாள், கேவல் ஏக் பார், ஒரு முறைன்னு சொல்றாங்க, ஒரு டர்ன், उन्हें अपनी प्रजा से मिलने के लिए, அவர் வந்து அவருடைய பீப்புளை பார்க்கறதுக்காக धरती पर आने की अनुमति दी जाए, இந்த பூமியில நான் வரதுக்கு நீங்க அலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கிறாரு. महाविष्णु ने महाबली की इस मांग को स्वीकार कर लिया. सो इन द डिमांड और एक्सेप्ट பண்ணிக்கிறார். जनता की मान्यता है कि तब से महाबली अपनी प्रजा को देखने के लिए वर्ष में एक बार केरल आते हैं. ஸோ இந்த ஸ்டோரிக்கு அப்புறம், இதை வந்து நம்ம வழி வழியாக நம்பிக்கிட்டு வர இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் ஜனதா கி மான்யதா, பீப்புள் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, மகாபலி अपने प्रजा को देखने के लिए, இந்த மகாபலி ராஜா அவங்களுடைய மக்களை பார்க்கறதுக்காக वर्ष में एक बार केरल आते हैं, वर्षத்துல ஒரு நாள் கேரளாவுக்கு வராரு. महाबली के स्वागत के लिए इस दिन को केरल के
लोग ओणम के त्योहार के रूप में हर वर्ष मनाते चले आ रहे हैं. महाबली வரக்கூடிய இந்த நாளை அவரை வெல்கம் பண்றதுக்காக स्वागत के लिए इस दिन को केरल के लोग இந்த நாளை கேரள மக்கள் என்ன பண்றாங்க ओणम के त्योहार के रूप सो ओणम फेस्टिवल हर वर्ष मनाते चले आ रहे हैं ஒரு வருஷமும் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. श्रावण महीने के श्रावण नक्षत्र के दिन ओणम का त्योहार आता है. श्रावण महीना अதாவது மந்த்ல श्रावण மந்த்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அந்த மாசத்துல श्रावण नक्षत्र அந்த நட்சத்திரம் வர அன்ன நாளைக்கு தான் ஓணம் வந்து கொண்டாடுறாங்க. प्रत्येक वर्ग के लोग अपनी चिंताओं और दुख दर्द को भूलकर बहुत धूमधाम से इस पर्व को मनाते हैं. प्रत्येक वर्ग அதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ், எந்த பீப்புளை நம்ம எந்த வகையில் பிரித்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு வகையாக இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி சிந்தாவும் ஒரு துக் தர்துக்கோ பூல்கர் அவங்களோட வரிஸ் அவங்களோட சாரோஸ் இது எல்லாமே மறந்துட்டு பகுத் தூம்தாம் சே இஸ் பர்வக்கோ மனாத்தே ஹே. ரொம்பவும் தூம்தாம் அப்படின்னா ரொம்ப கொண்டாட்டமாக தான் பாப்பன் ஷோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கொண்டாட்டத்தோட இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. महाबली के शासन से संबंधित एक सुंदर लोकगीत लोगों को होठों पर अब भी जीवित है. மகாபலி கே சாசன். ஸோ மகாபலி ரூல் பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம படித்தோம். அவர் ரூல் பண்ணும்போது அந்த கிங்டம் எப்படி இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தும் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ரூலை ரிலேட் பண்ணி சம்பந்தித் ஏக் சுந்தர் லோக்கீத் ஒரு அழகான ஒரு ஃபோக் சாங் நாட்டுப்புற பாடல், அதாவது கேரளாவில் பாடக்கூடிய அந்த பாடல் லோகோங்கே ஹோட்டோம் பர் இன்னுமே பீப்புளுடைய அந்த லிப்ஸில் வந்து அபுபி ஜீவிதே இன்னமும் அது அலைவாக இருக்குது அந்த பாட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ராஜா போய் நிறைய காலங்கள் ஆனதுக்கப்புறம் கூட அந்த பாட்டு இன்னும் மக்களுடைய லிப்ஸில் அலைவாக இருக்குது, அதாவது மக்கள் அடிக்கடி இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பாட்டு அது, மகாபலி கே ராஜ்மே சப்ஜன் ஏக் சமான். ஸோ ராஜாவுடைய அந்த ரூலில் பீப்புள் எல்லாருமே ஈக்குவலாக இருந்தாங்க. துக்க தரித்திரக்கா நாம் நஹி, எங்கேயுமே வந்து மிசரி பாவர்ட்டி எதுவுமே கிடையாது, கஷ்டம் கிடையாது, எங்கேயுமே பாவர்ட்டி கிடையாது, புவர் பீப்புள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. டாக்கா நஹி தோக்கா நஹி, அது மாதிரி ராபரி திருட்டு கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. ஜூட்டே வச்சன் கோயி நஹி, அது மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸும் கிடையாது. ஜாலி தராசு நஹி, ஃபேக் ஸ்கேல்ஸ், அதாவது தப்பாக எந்த விஷயத்தையும் மெஷர் பண்ண மாட்டாங்க, அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கூட அது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும். நாப்புமே கம்தி நஹி, எந்த ஒரு மெஷர்மெண்ட்லேயும் ஷார்ட்டேஜ் இருக்காது, யாருக்குமே பொய் சொல்லி தப்பான ஒரு அளவு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஜல் கபடுக்கா பிரபஞ்ச நஹி, அதே மாதிரி டிசெப்ஷன் ஆர் ஃப்ராட், ஸோ எங்கேயுமே ஏமாத்துறவங்க ஆளும் இருக்க மாட்டாங்க, ஃப்ராட் பண்ணுற மக்களும் இருக்க மாட்டாங்க. ஹர் கஹி பிரேம பிரசன்னதா சாரஹி, எல்லா இடத்துலையும் என்ன ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது, என்ன சாரஹி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ஹாப்பினஸ். तिरुओणम के दिन बड़े सवेरे सब लोग महाबली के स्वागत के लिए तैयार हो जाते हैं. இந்த திருவோணம், ஓணம் தான் திருவோணம் சொல்றாங்க. அந்த ஓணமுடைய அந்த நாள்ல படே சவேரே அப்படின்னா ஏர்லி மார்னிங்ல பீப்புள் என்ன பண்றாங்க, மகாபலிக்கு ஸ்வாகத் அந்த ராஜாவை வெல்கம் பண்றதுக்காக ரெடி ஆகியிருக்காங்க. எப்படி ரெடி ஆகுறாங்க, घर का हर सदस्य परिवार के मुखिया के हाथों से नए कपड़े लेकर पहनता है. வீட்டினுடைய ஒரு மெம்பரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெம்பரில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, MEMBER தான் மெம்பர், அதாவது ஒரு மெம்பரும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் பரிவார்க்கே முக்கியா இந்த ஃபேமிலியினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருந்து ஹாத்தோசே நையே கப்படே அவங்க கிட்ட இருந்து ஒரு புது ட்ரெஸ் வாங்கி அவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே புது ட்ரெஸ் பெரியவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. फिर सभी लोग ओणम मनाने की तैयारी में जुट जाते हैं. அதுக்கப்புறம் எல்லாமே ஓணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சே ஃபூல் ஏக் த்ரித் கர்னா, நிறைய பூக்களை கேதர் பண்ணுறாங்க. விஷ்ணு அவர் மகாபலி கி மூர்த்தியும் சஜானா ஆதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணு மகாவிஷ்ணு அதே மாதிரி மகாபலியினுடைய ஐடல்ஸ் அந்த ஸ்டாச்சூஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய மூர்த்தி சஜானா ஆதி அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. इन मूर्तियों के सामने ऊंचे ऊंचे दीप धान जलाकर रखे जाते हैं. இந்த ஸ்டாச்சூஸ் இருக்கு இல்லையா மகாபலியன் மகாவிஷ்ணுவோட அந்த ஸ்டாச்சூஸ்க்கு முன்னாடி ஊஞ்சே ஊஞ்சே தீப் தான் பெரிய பெரிய ரொம்ப ஹைட்டாக இருக்கிற லேம்ப்ஸ் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து விளக்கி ஏற்றி சாமி கும்பிடுறாங்க. அதுக்கு கூடவே चावल के आटे அதாவது அரிசி மாவு और नन्हे नन्हे सफेद थ्रोन पुष्पों से मूर्तियों, அதாவது ரொம்ப சின்ன சின்ன டைனியாக இருக்கக்கூடிய சஃபேத் த்ரோன் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒயிட் பூ இருக்கு இல்லையா அது
पुष्पों से मूर्तियों को सजाया जाता है. அதை வச்சு என்ன பண்றாங்க, இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் डेकोरेट பண்றாங்க. ओणम के भोज में चावल, सब्जियां, खीर, पप्पट और कई प्रकार के स्वादिष्ट फल होते हैं. இந்த ஓணம் உடைய இந்த ஃபுட், ஓணம் செலிப்ரேட் பண்றாங்களே, இப்போ வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன இருக்கும், கண்டிப்பாக சாவல் அதாவது அரிசி சாதம், சப்ஜியா வெஜிடபிள்ஸ் இருக்கும், கீர் பாயாசம், பப்பட் पापड़ அப்படின்னா அந்த அப்பளம்னு சொல்லுவோம் இல்லையா, பப்படம்னு சொல்லுவாங்க அதில். ஸோ அது और कई प्रकार के स्वादिष्ट फल, ஸோ நிறைய விதவிதமான டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ओणम के उपलक्ष्य में विशेष प्रीति भोज आयोजित किया जाता है. ஸோ இந்த ஓணமோட அக்கேஷனில் பார்த்தீங்கன்னா விசேஷ் பிரீத்தி போஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பெஷல் ஃபீஸ்ட், அதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விருந்தும் கண்டிப்பாக அதில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. प्रतिभोज के बाद लोग अपनी अपनी रुचि के अनुसार खेल कूद, कविता, प्रसंग, संगीत या नृत्य में हिस्सा लेते हैं. प्रतिभोज के बाद இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ்ட், இந்த விருந்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பீப்புள் अपनी अपनी रुचि के अनुसार, அதாவது அவங்களுடைய டேஸ்ட், அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேல் கூத்து விளையாட்டு, கவிதா பிரசங் நிறைய போயம் வந்து ரெசைட் பண்றது, சங்கீத் பாட்டு பாடுறது, யா நிறுத்தியம் இல்லை டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கேரள் கே விசேஷ கேலும் ஜெய்சே, இப்போ கேரளாவில் இருக்கிற ஸ்பெஷல் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியா இருக்கிற தலபந்துகலி யா கிளின் தட்டுகலி மே ததா தாஷ் शतरंज आदि में पुरुष रुचि रखते हैं. ஸோ கேரளாவில் இருக்கிற விசேஷமான கேம்ஸ் தலபந்துகளி, கிளிந்தட்டுகளி மே ததா தாஷ் சத்ரஜ், அதாவது கார்ட்ஸ் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வந்து அது புருஷ் ருச்சி ரக்தே, இதெல்லாம் வந்து जेंट्स விளையாடுறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க. ओणम के त्योहार का एक प्रमुख आकर्षण नौका विहार है. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெசன்ல பார்த்த மாதிரி ஓணமுடைய ஃபெஸ்டிவல்ல ரொம்ப ஒரு முக்கியமான அட்ராக்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நௌகா விஹார், இந்த போட் காம்படிஷன் வைக்கிறாங்க இல்லையா, அதாவது आरनमुला नामक स्थान पर नावों की प्रतियोगिता देखने के लिए हजारों लोग इकट्ठे हो जाते हैं. आरनमुला அப்படின்ற பிளேஸ்ல नावों की प्रतियोगिता, the boat competition பார்க்கிறதுக்காக हजारों लोग इकट्ठे हो जाते हैं, thousands of people அங்க கேதர் ஆகுறாங்க. केरल में कई जगह सुप्रसिद्ध नृत्य कथकली का भी आयोजन होता है. அது மட்டுமல்ல கேரளாவுடைய சுப்ரசித் நிருத்திய ரொம்ப ஃபேமஸான டான்ஸா இருக்கக்கூடிய கதகளி அப்படின்ற அந்த டான்ஸையும் ஆர்கனைஸ் பண்றாங்க. महिलाओं और लड़कियों के अपने नृत्य और खेल होते हैं, जैसे तुम्बी थुल्लल, கைகோட்டி களி और झूला झूलना. ஸோ மகிழாவும் அவர் லடிக்கும், அதாவது கேர்ள்ஸுக்கும் விமென்க்கும் பிடிக்கிற மாதிரியான டான்ஸ், அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்பி துள்ளல், கைகோட்டு களி और झूला झूलना, இந்த ஸ்விங் ஆடுறது, இந்த மாதிரியான விமென்க்கு பிடிக்கிற மாதிரி விஷயங்களும் அவங்க பண்றாங்க. विश्वास किया जाता है कि तिरुवोणम की तीसरे दिन महाबली पाधा लोग लौट जाते हैं. ஸோ இது என்ன பிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோணம் கே தீஸ்ரே தின், அந்த ஓணம் செலிப்ரேஷனுடைய 3வது நாள் மகாபலி ராஜா திரும்பவும் பாதாள லோகத்துக்கே போற மாதிரியான ஒரு பிலீஃபும் இருக்கு. पाधा लोग लौट जाते हैं, इसलिए तिरुवोणम के दिन आंगन में बनाई गई कलाकृतियां महाबली के चले जाने के बाद ही हटा ली जाता है. அதனால திருவோணம்ல அன்னைக்கு போடுறாங்க இல்லையா அந்த பூக்கோலம், அவங்களுடைய கோட்யார்டு, அவங்களோட அந்த வீட்டினுடைய முற்றத்தில் போடக்கூடிய அந்த பூக்கோலம், கலாகிருத்தியா பூக்கோலமோ இல்லை என்னென்ன அவங்க வந்து ஸ்டாச்சு வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணுறாங்க, இது எல்லாமே மகாபலிக்கே சலே ஜானேக்கே பாத், அவர் திரும்பவும் பாதாள லோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹட்டாலி ஜாத்தியை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 3 நாள் வந்து அவங்க வீட்டில் இந்த செலிப்ரேஷன் பண்ணதுக்கான எல்லா டெக்கரேஷனும் அப்படியே இருக்கு. केरलवासी बीते हुए ओणम की मधुर यादों और अगले ओणम की प्रतीक्षा के साथ अपने अपने कार्यों में लग जाते हैं. केरलवासी केरल மக்கள் என்ன பண்றாங்கன்னா बीते हुए ओणम की मधुर यादों, ஸோ இந்த கடந்து போன அந்த ஓணத்தினுடைய ஸ்வீட் மெமரிஸ், அதாவது ரொம்ப சந்தோஷமா அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, அந்த மெமரிஸையும் அக்லே ஓணம் கி பிரதீக்ஷா, திரும்பவும் வரப்போற அந்த ஓணம் வெயிட் பண்ணி साथ अपने अपने कार्यों में लग जाते हैं. ஸோ இந்த ஓணம் செலிப்ரேஷனோட ஸ்வீட் மெமரிஸோட திரும்பவும் ஓணம் வரப்போகுது அப்படின்னு அந்த ஓணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அவங்களுடைய வேலையில் அதுக்கப்புறம் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ இந்த 3 டேஸுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓணமை வந்து எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, குழந்தைங்களும் பெரியவங்களும், கேர்ள்ஸ் பாய்ஸ், அதாவது மென் விமன் இவங்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம இந்த லெசனில் பார்த்தோம்.
ஸோ ரொம்பவும் அழகான லெசன். இதில் நம்ம அப்படியே கேரளாக்கே போயிட்டு வந்த மாதிரி நம்மளுக்கான ஒரு ஃபீலே வருது இல்லையா? ஓணம் நம்மளே செலிப்ரேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி மகாபலி ராஜாவினுடைய ஒரு ஸ்டோரியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாகவும் அது இருந்தது இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணுங்கள். நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே எடுத்து தனியாக எழுதி அதையும் படிங்க. லெசனையும் என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.